Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான application trigonometryல இருந்து question paperல கேட்டிருந்த 5 mark question பார்க்க போறோம். In a construction site where multi-storied buildings are constructing, structures of two towers named Kaveri and Ganga are completed. They are on the same horizontal line. ஒரு horizontal lineல ரெண்டு டவர் இருக்கு. ஒரு நேம் வந்து காவேரி, இன்னொரு நேம் வந்து கங்கான்னு சொல்லியிருக்காங்க. The angle of elevation of top of 24 meter high Kaveri tower. ஸோ காவேரி டவரோட ஹைட் வந்து 24 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இதில் இருக்க ஒரு டவர் வந்து 24 மீட்டர், அதோட நேம் வந்து காவேரி அப்படின்னு எடுத்துக்கலாம். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த காவேரி. இந்த காவேரி டவரோட டாப்பை வந்து பார்க்குறாங்க. எங்கேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் கங்கா டவர் 60 டிகிரி. இது வந்து நம்ம வந்து கங்கா டவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து இதோட டாப்பை பார்க்குறாங்க. இந்த டாப்பை வந்து மேலே பார்க்குறது தான் ஆக்சுவலாக எலிவேஷன். இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரியில் தெரிஞ்சுது அப்படின்றது கொஸ்டின். எப்பவுமே ஒரு பில்டிங் இருக்குன்னா இது டோட்டலாக இது வந்து 90 அப்படின்னு எடுத்துக்கணும். இதில் இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 16 கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க. தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த கங்கா டவர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த காவேரி இஸ் 30 டிகிரி. அது மாதிரி கங்காவோட டாப்பை வந்து காவேரியோட இந்த ஃபுட்ல இருந்து பார்க்குறாங்க. அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரியில் தெரிஞ்சுது. ஸோ அப்போ ரெண்டு டவரும் கண்டிப்பாக சேம் ஹைட் இல்லை. இது வந்து 60, இது வந்து 30 டிகிரியில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது கொஞ்சம் கம்மியாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரே அளவுக்கு வரைஞ்சிட்டா மார்க் குறைப்பாங்களா? அப்படிலாம் குறைக்க மாட்டாங்க. வரைஞ்சிக்கலாம். ஆனால் நமக்கு என்ன யூனிட் வருதோ அதை ஃபைனலாக கண்டுபிடிச்சிருக்கணும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ டவர்ஸ்? இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபியோட லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த கங்கா டவர். இந்த கங்கா டவரோட ஹைட்டும் கேட்குறாங்க. நம்ம இதை சீன்னு எடுத்துக்கலாம். இந்த பிசியோட லென்த்தே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபிசி, இந்த பக்கம் வந்து நம்ம டின்னு எடுத்துக்கலாம். உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன ஆல்ஃபபெட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் இருக்கிற ட்ரையாங்கிள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏபிசி. ஸோ ஏபிசி அப்படின்ற ட்ரையாங்கிளில் எந்த சைடு வேணும், எந்த சைடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஆப்போசிட் சைடு வேணும், இந்த அட்ஜசன்ட் சைடு நமக்கு வேணும். ரெண்டுமே நம்மளுக்கு வந்து நீடட் தான். ஸோ அது ரெண்டும் தான் நம்ம எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது tan 30 டிகிரி, tan 30 is equal to opposite side by adjacent side BC by AB அப்படின்னு எழுதிக்கலாம். tan 30 டேபிள் வேல்யூ 1/√3 ட்ரிக்னாமெட்ரியில் இருந்து BC by AB அப்படின்னு எழுதிக்க முடியும். இங்கே டினாமினேட்டரில் இருக்க AB அங்கே எடுத்துகிட்டு போட்டால் மல்டிபிள் ஆகும். அங்கே டிவிஷனில் இருக்க √3 இங்கே வந்தாலும் மல்டிபிள் ஆகும். அப்போ ABC ஈக்குவல் டு √3 டைம்ஸ் BC அப்படின்னு கிடைக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் பார்க்க போகிறோம். இதில் 60 டிகிரி பேஸ் பண்ணி இங்கே இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு. இது இங்கேருந்து பார்க்கும்போது இது வந்து டோட்டலாக 90. அப்போ 60 தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ BAD அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள். இன் ட்ரையாங்கிள் BADன்ற ட்ரையாங்கிள், இது நம்மளோட ஆங்கிள். நம்மளோட ஆப்போசிட் சைடு வந்து இந்த காவேரி டவர். இதோட லென்த் ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 24 மீட்டர் அப்படின்னு. ஸோ tan 60 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து AD, அட்ஜசன்ட் வந்து AB. tan 60 டேபிள் வேல்யூ √3. ADயோட லென்த் ஆல்ரெடி கொஸ்டினில் இருக்கு 24 டிவைடட் பை ஏபியோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதனால அந்த ஏபி அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ எழுதிட்டோம். ஏபியோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின்ல இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா √3 டைம்ஸ் பிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட ஈக்குவேஷன் 1, இது நம்மளோட ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இதோட ஏபி வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட போகிறோம். இப்போ சப்ஸ்டியூட் 1 into ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம கிட்ட √3 இருக்கு, நியூமரேட்டரில் 24 இருக்கு. டினாமினேட்டரில் இந்த ஏபி எடுத்துட்டு இதை எடுத்துக்க போகிறோம். அப்போ √3 டைம்ஸ் பிசி அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் இருக்க பிசி இந்த பக்கம் மல்டிபிளில் வரும். அப்போ √3 மல்டிபிள் பை √3 டைம்ஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு 24. √3 into √3 வந்து 3 ஆகிடும். அப்போ 3 டைம்ஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு 24 அப்படின்னு கிடைக்குது. அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிபிள் இருக்க 3 அங்கே போனால் டிவைட் ஆகிடும். அப்போ 24/3. ஸோ கேன்சல் பண்ணால் 8 மீட்டர்ஸ். இப்போ பிசி அப்படின்றத இந்த கங்கா டவரோட ஹைட் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். இதுதான் நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, 8 மீட்டர்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின்ல ஏபியும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ டவர்ஸ் அப்படின்றதே உங்க கேள்வியில் கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச பிசி வேல்யூ எடுத்துட்டு வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். பிசியோட வேல்யூ 8 மீட்டர். அப்போ ஏபிசி ஈக்குவல் டு கொஸ்டின்ல என்ன இருக்கு, √3 டைம்ஸ் பிசி அப்படின்னு இருக்கு. பிசிக்கு பதிலாக நம்ம 8 கண்டுபிடிச்சிருக்கிறதுனால 8 மீட்டர்ஸ். அப்போ 8 √3 மீட்டர்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். அப்போ ரெண்டு டவருக்கும் நடுவில் இருந்த டிஸ்டன்ஸ் வந்து 8 √3 மீட்டர்ஸ் தான். இப்படி அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணுங்க. டெஃபினட்டா யூனிட்டும் எழுதுங்க.